மதுரையில் தீ விபத்து ஏற்பட்ட விடுதியை இடிக்க நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அனுமதியை மீறி பாதுகாப்பு வசதிகள் இல்லாமல் செயல்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் விபத்தில் 2 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து இந்த அறிவிப்பினை மாநகராட்சி நோட்டீஸ் வழங்கி இருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைகிறார். ரஃபீக் ராஜா, இப்போ இந்த தீ விபத்து ஏற்பட்ட இந்த விடுதியை இடிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது இடிக்கிறதுக்கு? விவரங்கள் என்ன? நிச்சயமாக மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ளது கற்றாபாளையம். இந்த கற்றாபாளையத்தில் மகளிர் தனியார் தங்கும் விடுதி செயல்பட்டு வந்தது. இந்த விடுதியை இதே பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்மணி நிர்வகித்து வந்தார். இந்நிலையில் தான் இந்த விடுதியில் கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் இங்கு தங்கியிருந்து வேலை பார்த்து வந்தனர். அவ்வாறு இருக்கக்கூடிய சூழலில் இன்று அதிகாலை ஒரு 4:30 மணி போல் இந்த கட்டிடத்திற்குள் உள்ளே இருந்த குளிர்சாதன பெட்டி ஒன்று மின்கசிவினால் வெடித்து சிதறியது. இதில் உள்ளே மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் சிக்கி அதாவது தூத்துக்குடியைச் சேர்ந்த பரிமலா சௌத்ரி என்ற ஒரு அரசு பள்ளி ஆசிரியையும் அதே போல சரண்யா என்று சொல்லக்கூடிய ஒரு தனியார் கல்லூரி பேராசிரியையும் 2 பேருமே இறந்து போனார்கள். இன்னும் 3 நபர்கள் சிறு காயங்களுடன் மதுரை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தான் இந்த கட்டிடத்தை பற்றிய பகீர் உண்மைகள் தற்போது ஒவ்வொன்றாக வெளிவர தொடங்கியது. குறிப்பாக இந்த கட்டிடம் மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தைச் சேர்ந்த தினகரன் என்பவருக்கு சொந்தமான கட்டிடம். இந்த கட்டிடத்தை அவரிடம் மருத்துவமனை நடத்துவதற்காக அனுமதி பெற்று இந்த பெண்மணி எந்தவித மாவட்ட நீதிமன்றம் மற்றும் பல்வேறு எந்த விதமான உத்தரவுகளையும் பின்பற்றாமல் முறைகேடாக தனியார் மாணவிகள் தங்கும் விடுதியை வைத்து நடத்தியது தெரிய வந்தது. இது மட்டுமில்லாமல் இந்த கட்டிடம் கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்கள் மிகவும் பழமையான கட்டிடம் என்பதால் கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்திலேயே இந்த கட்டிடத்தை இடிப்பதற்கு மதுரை மாநகராட்சி நிர்வாகம் ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்து நோட்டீஸும் விநியோகிக்கப்பட்டிருந்தது. அந்த நோட்டீஸில் 7 நாட்களுக்குள் இந்த கட்டிடத்தை இடித்து அப்புறப்படுத்த வேண்டும், தவறும் பட்சத்தில் நீங்களே முழு பொறுப்பேற்பீர்கள் என எச்சரிக்கையும் கொடுத்திருந்தது. ஆனால் அந்த எச்சரிக்கையை மீறி கடந்த 1 வருடமாக இங்கு விடுதி செயல்பட்டு வந்தது இன்று தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்துதான் இன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், மாநகராட்சி ஆணையர் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை வருவாய்த்துறையினர் உள்ளிட்ட அனைவரும் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அந்த மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கக்கூடிய பெண்களை மாணவிகளை சந்தித்து ஆறுதல் கூறினார். அது மட்டுமல்லாமல் இங்கு இருந்த உடைமைகளை எல்லாம் மீட்பதற்கு தமிழக அரசு பல்வேறு உதவிகளை செய்து தற்போது சற்று முன்பாக அந்த மாணவிகள் எல்லாம் இங்கிருந்த உடைமைகளை அனைத்தும் காலி செய்து தற்போது ஒவ்வொன்றாக வெளியேறி வருகின்ற காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. இந்நிலையில் தான் இந்த விதிமுறை, அதாவது மதுரை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 650 கட்டிடங்கள் விதிமுறை மீறி மாநகராட்சியால் இடிக்க உத்தரவு பிறப்பித்தும் இடிக்கப்படாமல் இருந்த கட்டிடங்கள் இன்று கண்டறியப்பட்டு மதுரை மாவட்ட ஆட்சியர் இதனை உடனடியாக விசாரணைக்கு காலை உத்தரவு பிறப்பித்திருந்தார். அந்த உத்தரவின் அடிப்படையில் தான் தற்போது இதுபோன்ற நோட்டீஸ் விநியோகிக்கப்பட்ட கட்டிடங்களுடைய நிலைகள் ஆராயப்பட்டது. அதில் இந்த கட்டிடத்தை சார்ந்த கட்டிட உரிமையாளர் மற்றும் அந்த விடுதி நடத்திய மேலாளர்களை போலீசார் விசாரணை செய்து உடனடியாக காலை இந்த கட்டிடத்தை இடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று தற்போது நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது மதுரை மாநகராட்சி தரப்பிலிருந்து இந்த கட்டிடத்தை முழுமையாக மூடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த கட்டிடத்தை மதுரை மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் மதுரை வருவாய்த்துறையினர் இணைந்து இந்த கட்டிடத்திற்கு சீல் வைக்க உள்ளனர். சீல் வைத்தது மட்டுமல்லாமல் இந்த கட்டிடத்தை நாளையே இடிக்கலாம் என்று மதுரை மாநகராட்சி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக அந்த கட்டிடத்தின் உரிமையாளர்கள் நம்மிடம் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்துதான் அருகில் உள்ள கட்டிடங்கள், அந்த கடைகள் எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. அந்த கடைகளை உடனடியாக காலி செய்ய சொல்லி அந்த கட்டிட உரிமையாளர்கள் உத்தரவு பிறப்பித்ததன் அடிப்படையில் தீ விபத்திற்கு அருகே உள்ள அந்த ஷூ கடைகள் எல்லாம் தற்போது காலி செய்து அதனுடைய ராக்குகள்லாம் வெளியே எடுக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இது மட்டுமல்லாமல் இது அருகிலே உள்ள கட்டிடங்களுக்கும் உடனடியாக மாநகர காவல்துறையினர், மாநகராட்சியினர் உடனடியாக நோட்டீஸ் விநியோகித்தனர். அந்த நோட்டீஸின் அடிப்படையில் அருகாமையில் இருந்த அந்த கடைகள் எல்லாம் தற்போது ஷூ கடைகள்லாம், இந்த கடைக்கு எந்த விபத்துகளும் நடைபெறவில்லை, இருந்தாலும் மதுரை மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக காலி செய்ய சொல்லி உத்தரவு பிறப்பித்ததன் அடிப்படையில் தற்போது இந்த கடைகளையும் காலி செய்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக நாளை காலையே இந்த கட்டிடத்தை இடித்து அப்புறப்படுத்த பணியை மேற்கொள்ளலாம் என்று மதுரை மாநகராட்சி தெரிவித்துள்ளதால் இந்த கட்டிடத்தை இடித்து அப்புறப்படுத்துவதற்கான பணி நாளையே தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேரலையில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரஃபீக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.